கொடாகொடி சோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு கொடான கொடி சோத்திரம். கர்த்தர் கொடான கொடி சோத்திரம். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வார்த்தை வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் முறிந்து போவதில்லை. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிந்து போவதில்லை, மனம் முடிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. முறிந்த ஆவிகளை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். இங்கே என்ன சொல்கிறாரு? மனம் முறிவு அடைகிறதில்லை. நாங்கள் எந்த எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டதும் துன்பம் எல்லாம் வந்தாலும் மனமுறிவு அடைவதில்லை சொல்கிறாரு. இன்றைக்கி அநேக மனமுறிவோடு காணப்படுகிறாங்க. சபைக்கு போகிறவங்க எல்லாம் வராங்க, மன முறிந்த மனத்தோடு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு, உறுதியாக பேசுகிறார். இந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு உதவியாக இருப்பார் கர்த்தர் சொல்லிட்டு. ஒன்று சொல்கிறாரு, நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. 2வது, கலக்கம் அடைந்தும் மனமுறி அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போவதில்லை. 4 காரியங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே மத்திய 12வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம். மத்திய 12வது அதிகாரம் மத்திய 12வது அதிகாரத்தில் 20வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். மத்திய 12வது அதிகாரம் 20வது வார்த்தை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். 18 வாசிக்கிற பாருங்கள். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர் பண்ணுவேன். அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரவு விடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதுமில்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணை முறிக்காமலும் மங்கி இருக்கிற திரியை அணைக்காமல் இருப்பார். இது அருமையான வார்த்தை. இதை தான் நான் பேச ஆசைப்படுகிறேன். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமல். இந்த முறிக்காமல் சொல்கிற வார்த்தையை மனமுறிவை பற்றி பேசுகிறேன். முறிந்து போகிற ஆவிகளை பற்றி பேசுகிறேன். முறிந்து போகும் ஆத்மா, முறிந்து போகும் சரீரம், இவைகளை பற்றி நான் பேசுகிறேன். இங்கே அவர் நியாயத்திற்கு, இயேசு நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கிய இருக்கிற திரையை அணைக்காமல் இருப்பார். ஹல்லேலூயா. அதே வார்த்தை இதுக்கு ஒத்த வார்த்தை ஏசாயா 42வது அதிகாரத்தில் 3வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 42வது அதிகாரம், ஏசாயா 42, ஏசாயா 42வது அதிகாரம், ஏசாயா 42 3வது வார்த்தை வாசிக்க. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்காரிப்பதும் இல்லை,
பதறவும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி இருக்கிற கிரி அணியாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். மங்கி எறிகிற கிரி அணியாமலும் முறிந்த நாணலை நெறிந்த நாளை முறிக்காமல் இருப்பார். இது ரொம்ப நல்ல வார்த்தை. மங்கி எறிகிற திரி சொன்னாக்கா அது மனுஷனுடைய வாழ்க்கையை குறிப்பிடுறது. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரி அணியாமல். சில பேரால் தேவனை மையப்படுத்த முடியாது, சில பேரால் தேவனுக்கு உதவி செய்ய முடியாது, தேவ பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. அப்படி இருக்கிறத அவங்க சோர்ந்து போடுறது அவங்கள தேவன் தண்டிக்கிறதில்ல. இதுதான் அவங்க நெறிந்த நாணலை போல் இருப்பாங்க, ஆனால் முறிக்காமல் இருப்பாங்க. மங்கி இருக்கிற திரி போல் இருப்பாங்க, அணைக்க மாட்டார் கர்த்தர். அவர் நியாயம், அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் கர்த்தர். நல்ல ஒரு ஹால் இல்லையா. இங்கே என்ன சொல்ல, முறிந்த ஆவி, முறிந்த ஆத்மா, முறிந்த சரீரம். இது யார் குணப்படுத்துவார்? இயேசு கிறிஸ்து தான் குணப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30வது அதிகாரம் 26வது வார்த்தை. ஏசாயா 30வது அதிகாரம் இல்லை 26வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். 26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழுதனியாகவும் பகல் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இப்போ என்ன சொல்லப்பட்டிருந்தாக்கா, ஒரு காலம் இருக்குது, முறிந்தாவியை கட்டுற காலம், குணப்படுத்துகிற காலம், கர்த்தர் உதவி செய்கிற காலம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அதை குறித்து அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தமது ஜனத்தை முறிவை கட்டுவார். அப்போது என்ன சொன்ன, கர்த்தர் தமது ஜனத்தை முறிவை கட்டி அதன் காயத்தை குணமாக்குவார். சில பேர் காயப்பட்டிருப்பாங்க, சபைக்கு போவாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு மனமுறிவு உண்டாகும், அவங்களுக்கு மனகாயங்கள். சில பேர் அவங்கள அவதூறாக பேசுவாங்க. அவதூறு சொன்னாக்கா பயம் காட்டுவாங்க. நீ காணிக்கை கொடுக்கல சொன்னாக்கா ஆண்டவர் ஒன்று சபிப்பார், தசமபாக கொடுக்கணுன்னு ஆண்டவர் ஒன்று சாபம் உண்டாகும், அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட முறிவு உண்டாகுனா கூட அவர் குணமாக்குவார். ஜனத்தின் முறிவை கட்டி அதன் காயத்தை குணமாக்குவார். ஏதோ ஒரு கவலையாலும், சில சமயம் கவலை வரும், கஷ்டங்கள் வரும், நம்முடைய இருதயம், உள்ளம், மனசும் முறிந்து போய் இருக்கலாம். சில சமயம் முறிவு உண்டாகும், நம்ம ஆவியில் முறிந்து போகும், சில சரீரம் நோயினால் முறிந்து போகும், சில ஆத்மா முறிந்து போகும். ஆனால் முறிந்த ஆவிகளை அவர் கட்டுகிறவர், முறிந்த ஆத்மாவை கட்டுகிறவர், முறிந்த சரீரத்தை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. இங்கே சில சமயம் ஏமாற்றம் வருது, ஏமாற்றால் மனமுறிவு உண்டாகும், மோசம் போகும், அதுவும் மனமுறிவு தான். வியாதினால் மனமுறிவு, சில வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், அதான் மனமுறிவு. கடன் பார்த்துனா மனமுறிவு உண்டாகும், ஏமாற்றினால் மனமுறிவு உண்டாகும், குடும்பத்தில் வருகிற போராட்டினால் பிரச்சனைகள், உங்கள் இருதயம், மனசு, உள்ளம் முறிந்து போய் இருக்கலாம். முறிந்து போகுது. சில சமயம் வீட்டில் ஆசீர்வாதம் நன்மைகள் சொன்னால் மனமுறிவு உண்டாகுது. ஆனால் அதுக்கு தான் வேதம் சொல்லி, தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் காயத்தை குணமாக்குவார். கர்த்தர் தான் குணமாக்குவார். நம்முடைய முறிந்த ஆவிகளை கர்த்தர் தான் என்ன பண்ணுவார், அது குணமாக்க முடியும். முறிந்த ஆவியை கட்டுகிறவர் அவர். ஹல்லேலூயா. அப்போது முறிந்து போய் இருக்கிற உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முறிவை இயேசு கட்டி இயேசு குணமாக்குவார். ஹல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கா, ஏசாயா 45வது அதிகாரத்தில்
ஏசாயா 45 4வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தி இருக்கிற புதைகளும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உமக்கு நாமம் தெரிவித்தேன். அப்போது என்ன சொல்கிறாரு, நமக்கு விரோதமாக இருக்க வெண்கல கதவு உடைப்பார். நமக்கு விரோதமாக இருக்க வெண்கல கதவுகளை உடைப்பார். இரும்பு தாபாலம் முறிப்பார். நமக்கு விரோதமாக இரும்பு தாபாலம் போடப்பட்டது, அதை முறிப்பார். நம்ம குணமாக்குவார், நம்மளை ஆஸ்வதிப்பார், நம்ம மேன்மைப்படுத்துவார், தயவு கிருபை எல்லாம் செய்வார். இதுதான் ரகசியம். அதனால் இவர் சொல்கிறாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தி இருக்கிற புதையங்களும் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் கொடுக்கிறவர், முறிந்த ஆவிகளை கட்டுகிறவர். அதனால் விஷயம் என்ன சொன்னாக்கா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். எசேக்கியேல் 34. அவர் ஏன் முறிந்த ஆவிகளை சில பேர் தாங்க மாட்டாங்க, முறிந்த ஆவிகளை சில பேர் குணப்படுத்தமாங்க. சபையில் கூட நல்லா இருந்தால் தான் நேசிப்பாங்க, கொஞ்சம் முறிந்து போயிட்டாக்கா அவங்கள நேசிக்க மாட்டாங்க. மனுஷனுடைய குணாதிசயங்கள் அப்படி இருக்குது. இந்த 34வது அதிகாரத்தில் 4வது வார்த்தை வாசிக்கிறேன். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவர்களை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும். பாருங்கள், எலும்பு முறிந்தவரை காயம் கட்டாமலும். அப்போ எலும்பு முறி ஓடுது, பலவீனத்தில் நசல் கொண்டதை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகள் காயம் கட்டாமல் துரத்துண்டவர்களை திரும்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவர்களை தேடாமல் போய் பலாத்காரமும் கொடூரமாக அவர்களை ஆண்டீர்கள். அடுத்த வார்த்தை அதில் சொல்லப்பட்ட 16 வார்த்தை, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாக அவர்களை மேய்ந்து புஷ்டியும் பலமுள்ளவர்களையும் அழிப்பேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன் என்றார். அப்போது அவர் என்ன சொல்கிறது, ஜனங்களை குணமாக்குன்னு, பலப்படுத்துன்னு, நசல் கொண்டு குணமாக்கு, எலும்பு மூகுன்னு, காயம் கட்டுன்னு, இப்படிலாம் நீங்கள் கட்டும்போது தேவன் அது பிரியப்படுகிறார். அப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் மனம் முறிவு அடைவதில்லை. போல் சொல்கிறார், எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டு மன முடிவு அடைவதில்லை. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் 2-3 வார்த்தை நான் வாசிக்கிறேன், பார்க்கலாம். 14 அதில் 10வது வார்த்தையை வாசிக்கிறேன். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையானான். அப்போது இருதயத்தில் ஒரு கசப்பு இருதயத்துக்கு தெரியும், இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். அப்போது ஒருத்தர் இருதயத்தில் கசப்பு இருக்குது, முறிவு ஏற்பட்டிருக்கு, காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதுதான் இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையானான். அப்போ 13வது, நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு. சில பேர் சிரிச்சின்னு இருப்பாங்க, அதுலேயும் துக்கம் இருக்கும். அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். சில பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, முடிவு பார்த்தா சஞ்சலமாக இருக்கும். முறிந்த உள்ளவங்களை பற்றி நான் பேசுகிறேன். முறிந்த ஆவிகள், முறிந்த ஆத்மா, முறிந்த சரீரம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, 17வது 15வது நீதிமொழி 15-13வது வார்த்தை வாசனை. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மன துக்கத்தில் ஆவி முறிந்து போகும். சில இடத்துல பாருங்கள், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும்,
மன துக்கத்திலே ஆவி முறிந்து. சில பேர் மன துக்கம் உண்டாகும், துக்கப்படுத்துவாங்க. வேறு அநேகத்தில் இருக்க துக்கப்படுத்துறதுன்னு சொன்ன வார்த்தை, அந்த துக்கப்படுத்தும் போது சிலருக்கு நம்ம உதவி செய்யாத போது, சிலருக்கு நம்ம தாங்காத போய் விசாரிக்கும் போது அந்த துக்கம் அவங்க என்ன பண்ணும், ஆவி முறிந்து போகும். அவங்களுடைய ஆவி முறிந்து போகும். தேவன் தந்த ஆவி தீபமாக இருக்குது. அந்த தீபத்தை நம்ம எரிய உண்டு. மங்கி எறிகிற திரி அணைக்காத சொன்னால் அந்த மங்கி எறிகிற திரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டம். அவங்க உதவி செய்து மறுபடியும் கற்றுக்கிட்ட நிலைப்படுத்தணும், அவங்க நிலை நிறுத்தணும். நெறிந்த நாளை முனிக்காசன்னு சில பேர் நெறிந்து போயிருப்பாங்க. என்ன செய்து வை தெரியாது, என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியாது. அவங்கள வை காட்டி அவங்கள பலப்படுத்தி கற்றுக்கூட மறுபடியும் அவங்கள திடப்படுத்தணும். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா 17வது நீதிமொழி 17:22 17:22 நான் வாசிக்கிறேன். 22 மனமகிழ்ச்சி நல்ல ஓசம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி. அப்போது சில இடத்துல மனமகிழ்ச்சி நல்ல ஓசிதம், ஆனால் ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஓசம், ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி. சில ஆவிகள் முறிந்து போகும். தேவன் தந்த ஆவிகளை நம்ம தாங்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 18வது நீதிமொழி 18:14 ஒரு வார்த்தை பார்ப்போம். 14வது வார்த்தை, மனுஷுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். மனுஷுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? பாருங்கள், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. மனுஷுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். ஒரு மனுஷனுடைய ஆவி பலவீனத்தை தாங்கும், ஆனால் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் சொல்லிட்டு வசனம் கேட்குது. கர்த்தர் தான் தாங்குவார். நீங்கள் முறிந்து போயிருக்கீங்களா? உங்கள் வியாபாரத்தை முறிவா, உங்கள் வாழ்க்கையில் முறிவா, உங்கள் குடும்பத்தில் எந்த முறிவு இருந்தாலும் கர்த்தர் முறிவை கட்டி காயங்களை கட்டி குணமாக்குவார். இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. அதனால் இந்த 18:14 சொல்லுது, மனுஷுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஆனால் தேவன் தான் தாங்குவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் சுருக்கமாக பேச யோபில் சொல்கிறாரு, புலம்பல சொல்கிறார் 3:20, என் ஆத்மா முறிந்து போகிறது சொல்கிறார். புலம்பல் சொல்கிறாரு, புலம்பல் எதையுமே சொல்கிறாரு, என் ஆத்மா முறிந்து போய்கிறது. யோபு 30 பண்ணார், என்னுடைய அவர் அது என் ஆத்மா முறிந்து போயிட்டு சொல்கிறார். அப்போ முறிந்த ஆவிகளை யார் தாங்குவாங்க? கர்த்தர் தான் தாங்கணும். அநேக முறையாக நானும் முறிக்கப்பட்டேன். வேதனைகள், துன்பங்கள், இல்லாத சூழ்நிலை, மனமுறிவு, மன உளைச்சல், மனமுறிவு, இதெல்லாம் யார் காயம் கட்டுவார், யார் மனமுறிவை கட்டுவார் சொன்னால் கர்த்தர் தான் கட்டும். மனுஷன் கட்டுறதில்லை. மனுஷன் ஒதுங்கி போவான். நல்ல சமாளியம் போல் இருக்கும் தான் அந்த காயம் கட்ட முடியும், உதவி செய்ய முடியும். எல்லாரும் முறிவை கட்ட முடியாது. ஆமாம், ஆசிரியம் ஒதுங்கி போயிடுறான், எல்லோரும் ஏழையும் ஒதுங்கி போயிடுறான். நல்ல சமயம் மொத்தம் நின்று அவன் முறிவை கட்டி காயங்களை மறந்து போட்டு நன்மை. அதுபோல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் நம்ம காயங்களை கட்டி நம்ம முறிவுகளெல்லாம் குணமாக்குவோம். முறிவை கட்டுவார். முறிந்த ஆவியை கட்டுகிற தேவன் நம்ம தேவன். அதனால் நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு முறிந்து போவதில்லை சொன்னால் போல நீங்கள் முறிந்து போவதில்லை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். அதனால் முறிந்த ஆவியை தேவன் கட்டுவார், குணமாக்குவார். உங்கள் ஆவி முறிந்து போயிருக்கா? உங்கள் ஆவி ஆத்மா சரின்னு முறிந்து போயிருக்கா? மற்றவங்க பார்க்கும்போது நம்ம முறிந்து போவோம். ஏன்னா அவங்க வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க நம்மளை உதாசீனம் பண்ணுறாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்வதில்லை, நம்மளை தள்ளி விடுறாங்க. இப்படி ஒரு காரியங்கள் பார்க்கும்போது நம்முடைய ஆவி முறிந்து போகுது. ஆனால் இந்த முறிந்த ஆவிகளை தேவன் தான் கட்டுவாராங்க. தேவன் உங்கள் முறிந்த ஆவிகளை கட்டி, உங்கள் குடும்பங்களை கட்டி, உங்களை கட்டி உங்கள் காயங்களை குணமாக்குவார்.
கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமென்.